ஹே காய்ஸ், ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க பல பேருக்கும் அந்த சந்தேகம் கண்டிப்பா இருக்கும்னு நம்புறோம். எப்படி ஒரு சிலர் மட்டும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க நினைச்சது எல்லாமே நடக்குது? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா நம்ம எல்லாருமே இந்த லைஃப ஹாப்பியா ஜாலியா வாழ முடியுமே. இது தெரியாம தானே பல பேரு ஏதோ சர்வைவலுக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் போல நார்மலான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு பிடிச்ச வாழ்க்கைய வாழாம பிடிச்சதை செய்யாம கிடைச்ச வாழ்க்கைய கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாங்க, எவ்வளோ முன்னேற்றங்கள் வந்தாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்தாலும் டெய்லியும் இந்த உலகம் புதுசா மாறினாலும் இன்னும் சில பேரோட லைஃப்ல பெருசா எந்த மாற்றமும் ஏற்படல. இன்னுமே லைஃப்ல கஷ்டம், கவலை, நினைச்சது கிடைக்கல, பிடிச்சதை செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் நம்ம மைண்ட்ல கண்ட்ரோல் இல்லாம போனதால மட்டும்தான். நம்மளோட மனசை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாம போனதால நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்த முடியாம போகுது. எப்பவுமே டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதால தான் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ஏத்துக்க முடியாம உங்களுக்கு பிடிச்சதை செய்யவும் முடியாம போகுது. ஜென்ரலா பார்க்க போனா நம்ம ஒவ்வொருத்தருமே பிசிக்கலா வெவ்வேறு ஸ்ட்ரென்த்தோட இருக்கலாம். சில பேரு 100 கிலோ வெயிட்ட அசால்ட்டா தூக்குவாங்க. இன்னும் சிலர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில கூட தூக்க ஆள் தேடுவாங்க. ஆனா எந்த மனிதரா இருந்தாலும், எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும், எந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மாறாம இருக்க ஒரே விஷயம் மென்டல் ஸ்ட்ரென்த் தான். உங்க மைண்ட்ல இருக்க அளவில்லாத பவர், அது எத்தனை வயசானாலும் மாறாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குறையாது. நீங்க அதை சரியா யூஸ் பண்ணாம விட்டுருக்கலாமே தவிர இவருக்கு அதிகம் இவருக்கு கம்மின்னு பிரிச்சு சொல்ல முடியாத ஒரே விஷயம் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான். அதை சரியா பயன்படுத்த தெரியாம உங்க மனசை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஹவு டு மாஸ்டர் யோர் மைண்ட். உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்றது எப்படி, அது மூலமா உங்க லைஃபையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது எப்படி? முதல்ல மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது வெறும் சாக்கு போக்கு இல்ல, உங்களை சமாதானம் செய்யறதுக்கு சொல்ற பொய்யும் இல்ல. இதுதான் நிஜம், முழுக்க முழுக்க நிச்சயமான உண்மை. இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவங்க யாரும் மத்தவங்களுக்கு சொல்லி தர்றதில்ல. ஏன்னா மைண்டோட பவர் ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு இருக்கும். நாமளாவே நம்ம மைண்டுக்குள்ள, அதாவது நம்ம மனசுக்குள்ள பல ஆயிரம் விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். அதை எப்பவுமே எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிய தேவையும் இல்ல. சில பேர் பார்க்க ரொம்ப பயந்தவங்களா இருப்பாங்க, எந்த இடத்துலயும் முன்னாடி வந்து எதையும் செய்ய மாட்டாங்க, கூட்டத்தோட கூட்டமா கலந்து யாரோ ஒருத்தர் மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள தெரியாத இன்னொரு சைடும் இருக்கும். அது ரொம்ப தைரியமா போல்டா எதையும் துணிஞ்சு செய்யற மனிதரா இருப்பாங்க. எப்போ தேவையோ இல்ல அவங்களுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்தா உடனே அந்த வெர்ஷனுக்கு மாறுவாங்க. இதே மாதிரி இன்னும் பல கேரக்டர்ஸ், பல எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அது உங்களுக்கே கூட சில சமயம் தெரியாம போகும். சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களை சுத்தி இருக்க மனிதர்களும் அதை ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ உண்மையா நீங்க யாரு, உங்க கேரக்டர் என்ன, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த எல்லா சீக்கிரத்தையும் உங்களுக்குள்ள பூட்டி வச்சு அதை கண்ட்ரோல் பண்றது யார் தெரியுமா? உங்க மைண்டு தான். அது உங்களை சேஃபா வச்சுக்கிற ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கும். இந்த வேலையை செய்யாத, அப்புறம் உனக்கு கஷ்டமா இருக்கும், இவங்க கூட பழகாத, அவங்க உன்னை ஹர்ட் பண்ணிருவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் நீ ஃபெயில் தான் ஆக போற, அதுக்கே இவ்வளோ எஃபர்ட்ஸை வேஸ்ட் ஆகுற, இப்படி உங்களோட ஒவ்வொரு செயலையும் ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். அதுதான் உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகிருக்கும். பேசிக்கான எமோஷன்ஸை தாண்டி சில நுட்பமான விஷயங்களை கூட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களோட லைஃபை பார்த்து அந்த எண்ட் ரிசல்ட்டை இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. நம்ம மைண்டு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கஷ்டமோ இல்ல வலியோ வராத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ இப்போ உங்க லைஃப் உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல, உங்க மைண்டு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அது சரி, நான் வேற என்னோட மைண்டு வேறையா? ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்ப என் மைண்டை என்ன கண்ட்ரோல் பண்ணா என்ன தப்பு? தப்பே இல்லதான். உங்க மைண்ட்ல தோன்ற எண்ணங்கள் பாசிட்டிவா ப்ரொடக்டிவா இருந்தா அதனால இந்த பிரச்சனை இல்லையே. ஆனா இதுவே உங்களை எப்பவும் ஒரு பயத்தோட எந்த புது முயற்சியும் செய்ய விடாம செஞ்சா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் இல்லாம போனா, உங்களுக்கு சந்தோஷத்தை தர எதையுமே செய்ய முடியாத நிலையில கஷ்டப்பட்டா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, உங்க மைண்டு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க வளர்ந்த சூழல், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு உங்க மனசு உங்களுக்கு கஷ்டம் இல்லாத நிலையை உருவாக்கிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் சரி செய்யறது எப்படி? நம்ம மைண்டை மாஸ்டர் பண்றதுக்கான சீக்ரெட் என்ன? ஃபர்ஸ்ட், உங்களை நீங்களே கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒரு கஷ்டமான வேலையை செய்யும் போது உங்களோட லைஃப்ல ஒரு டஃப்பான ஃபேஸை கிராஸ் பண்றப்போ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர டைம்ல உங்களுக்கு நீங்களே சில கேள்விகளை கேட்கணும். அந்த கேள்விகளை நீங்க கேட்காம போனா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ப்ரீ ஸ்டோர்டா இருக்க விஷயங்களே உங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த நான் ஏன் செய்யறேன், இந்த கோர்ஸை நான் ஏன் படிக்கணும், இந்த ஜாபை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எனக்கு தெரியாத விஷயங்கள் இதுல என்னெல்லாம் இருக்கு, இப்படி அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரியும் நீங்க ஃபேஸ் பண்ற கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு அதுக்கான பதில கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸ் எனக்கு நல்லதுன்னு தோணுது, ஆல்ரெடி இதுல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ண இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும். இல்லனா இது பக்கத்து வீட்டு பையன் படிச்சான், அவன் இப்ப அப்ராட்ல ஜாப்ல இருக்கான், அவனை போல நானும் போகணும்,
இப்படியும் பதில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற பதில வச்சு இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் டெசிஷனா இல்ல உங்களை சுத்தி நடக்கிறதான்னு வச்சு ஒரு சேஃபான கம்ஃபர்டான ஜோன்ல இருக்கலாம்னு எடுக்கிற முடிவா, இப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே சேஃபான இடத்துல இருக்கிறதா பெட்டரான டெசிஷன் நினைப்போம். ஆனா அது உண்மை இல்ல. எப்போ உங்களோட ஓன் மைண்ட்ல இருக்க நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவா மீறி யோசிக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துதான் உங்களோட உண்மையான அபிலிட்டியும் உங்களோட டேலண்ட்டும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களோட ரியலான சக்சஸ்க்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது தடைகள். வாழ்க்கையில 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கலப்பான்னு தலைவரோட பாட்டுல வர வார்த்தைகள் நிஜமா உண்மையானது. ரியாலிட்டியும் அதுதான். எந்த ஒரு தடையுமே இல்லாம போனா உங்களோட ரியல் அபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாம போகும். இங்க இருக்க நிறைய பேருக்கு அவங்களோட உண்மையான திறன் என்ன, தகுதி என்னன்னு தெரியாமலே ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் உங்க மைண்ட்ல உங்களை பத்தி இருக்க விஷயங்கள் தான். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதப்பா, நமக்கு அதெல்லாம் வராதே, இப்படி தெரியாது, வராது, முடியாதுன்னு நீங்க சொல்ற தடைகளை தாண்டி வந்தாதான் உங்க உண்மையான திறமைய கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு உங்க லைஃப இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்த முடியும். உங்களுக்கு வர தடைகளை ஒவ்வொன்னா உடைச்சு வெளியே வர்றதுக்கான திறனை நீங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சா அதுவே உங்க மைண்ட கஷ்டமான விஷயங்களை ஈஸியா மாத்துறதுக்கு கண்டிஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதனால எந்த ஒரு ஃபெயிலியரும் உங்களோட முயற்சிகளை தடுத்து நிறுத்தாது. எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களோட எஃபர்ட்ஸை ஸ்டாப் பண்ணாது. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளோட ஆசைகள் கனவுகளை கைவிட நினைக்கிறோம். ஒரு ட்ரை பண்ணி பாக்குறப்போ அதுல கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சா உடனே உங்க மைண்ட்ல ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். இது செய்ய வேணாம், உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த வாய்ஸை மீறி ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்களோ அப்போதான் ஒரு வளர்ச்சி நிலைக்கு போக முடியும். growth மைண்ட் செட் அப்படிங்கிறது வெறும் தியரி இல்ல, அது டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில். நல்ல க்ரோவிங் மைண்ட் செட்டை டெவலப் பண்ண டெய்லியும் புதுசா பல தடைகளை தகர்த்து வர தைரியம் இருக்கணும். ஒரே மாதிரியான நார்மல் லைஃப் உங்களுக்கு இப்போ பீஸ்ஃபுல்லா தெரியலாம். ஆனா ஒரு 5-10 வருஷம் ஒரே சீரான வாழ்க்கை, எந்த ஏற்ற இறக்கங்களும் இல்லாத நிலை இருந்தா உங்க லைஃப்ல எந்த விதமான முன்னேற்றங்களையும் பார்க்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுதான் உங்க லைஃப், இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல எந்த ஃபெயிலியர்ஸுக்கும் செட்பேக்ஸுக்கும் இதுதான் சரியான சொல்யூஷன் எக்ஸாக்டா எதையுமே சொல்லிட முடியாது. பிராக்டிக்கலா அதை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான உண்மையான சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும். எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்காம எந்த பிரச்சனையும் சரி செய்யறது கஷ்டம். நம்ம மைண்ட் யூஸ்வலா நடக்கிற விஷயங்களை ஈஸியா அக்செப்ட் பண்ணும். இதுவே ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்தா அது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தான் முதல்ல யோசிப்போம். அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் பொதுவா யாருக்கும் வர்றதில்ல. யாரோ ஒரு சிலர் தான் இப்படிப்பட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றத அவ்வளவு ஈஸியா ஒரு ஹாபி மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்னு தனியா இந்த ஸ்பெஷல் ஸ்கில் எல்லாம் இருக்காது. அவங்களும் நம்ம எல்லார போலயும் நார்மலான பீப்புளா தான் இருப்பாங்க. ஸ்டில் அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களோட மைண்ட்ல வர எண்ணங்கள் முழுக்க முழுக்க இவங்க ஓன் கண்ட்ரோல்ல இருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான சரியான கமாண்ட்ஸை இவங்க அவங்க மைண்டுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பிராக்டிஸை நார்மலாவே நம்ம எல்லாரும் செய்ய முடியும். அதுக்கு சரியான பிராக்டிஸ் இருந்தா மட்டும் போதும். வேற எந்த ஸ்பெஷல் டேலண்டோ ஸ்கில்லோலாம் தேவைப்படாது. பணம், புகழ், வசதி எப்போ உங்களை என்கரேஜ் பண்ற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரும் தேவையில்ல. நீங்க மட்டும் போதும். நீங்க ஒருத்தர் நினைச்சாதான் உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவான எண்ணங்களை, இது வரைக்கும் நீங்க நம்பிட்டு இருந்த பொய்களை சரியா தப்பான்னு யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். எந்த காரணத்தை வச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பாசிட்டிவ் விஷயங்களை உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஆர்கானிக்கா நேச்சுரலா உங்க எண்ணங்களை மாத்தாத வரைக்கும் நீங்க எந்த பாசிட்டிவான மாற்றங்களையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். அது உங்க சைல்ட்ஹுட் ட்ராமா இல்ல ஆல்ரெடி ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ், யாரோ ஒருத்தரோட லைஃப்ல நடந்தது, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். உங்க லைஃப வளர விடாத அந்த நெகட்டிவான விஷயங்களை, அதோட ரூட் காஸை கண்டுபிடிங்க. ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனப்போ உங்க டீச்சர்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் திட்டிருப்பாங்க. அது உங்க யங் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கலாம். அதுக்கான எஃபெக்டை இப்ப வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர அந்த பயம், நெகட்டிவ் ஃபீல் அது அப்படியே தான் ஃபாலோ ஆகும். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனா இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா அதே பயம், ஃபெயிலியர் ஆனா என்ன நடக்குமோங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் முன்னாடி அது வந்து நிக்கும். இந்த நெகட்டிவ் ஃபீலை கண்ட்ரோல் பண்ண தெரியாம உங்களோட அடுத்தடுத்த எஃபர்ட்ஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ ஃபெயிலியர்ஸ் மட்டுமே உங்களை தொடர்ந்து வர மாதிரியான எண்ணம் எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கும். இந்த தடையெல்லாம் மீறி உங்க லைஃபோட உண்மையான பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா, உங்களோட நிஜமான தேவை என்னன்னு தெரிஞ்சா நீங்க விரும்பின எல்லாத்தையும் ஈஸியா செய்ய முடியும். ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சு, உங்களை சுத்தி இருக்க சொசைட்டி என்ன பேசும்னு பயந்து அதுக்காக எதையும் செய்யாம உங்களோட ஓன் ஐடியாஸ, உங்களுக்கு ஹாப்பினஸ் தர எதையும் செய்ய தைரியம் இருக்கணும். உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ஹாப்பியா கண்டென்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா எந்த நெகட்டிவ் தாட்ஸும், யாரோட கிரிட்டிசிசமும் உங்களோட ஆக்ஷன்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்கவே செய்யாது. உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னா முதல்ல உங்களை பத்தின எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்க மைண்டை மாஸ்டர் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட ஓன் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெளிவா யோசிக்க தெரியணும். இதை 3 செய்ய முடிஞ்சாலே போதும். மணி, ஃபேம், சக்சஸ், ரிலேஷன்ஷிப்ஸ்னு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே அமைச்சுக்க முடியும். உங்க ஃபியூச்சர் மட்டும் இல்ல, பிரசன்ட் மொமெண்ட்ஸும் நீங்க யோசிக்கிற மாதிரியே எக்ஸாக்டா நடக்கும். எண்ணங்கள்ல தெளிவும் செயல்ல துணிச்சலும் இருந்தா
எதை தொட்டாலும் வெற்றியாதான் அது முடியும். இது வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க, இன்னும் கூட எவ்வளவோ பேர் பிறக்க இருக்காங்க. இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம ஃபெயிலியரையும் சக்சஸையும் டிசைட் பண்ற உரிமை நம்மள தவிர வேற யாருக்கும் இருக்காதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க மைண்ட அதுல வர எண்ணங்களை நீங்க ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். பாசிட்டிவ் தாட்ஸை டெவலப் பண்ணுங்க. உங்க லைஃப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா மாத்துற செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ முடியும். உங்க லைஃபை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்துற இந்த மாதிரியான பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.